மோல் பை டெசிமீட்டர் கியூப் எழுதலாம். மோல் பை டெசிமீட்டர் கியூப் இல்லைனா மோல் பை பர் டெசிமீட்டர் கியூப். கரெக்டாக இதனுடைய யூனிட் வந்து டெசிமீட்டர். ஏன்னா இதுக்கு 1 லிட்டர் அப்படிங்கிறது 1 டெசிமீட்டர் கியூபுக்கு இருக்குது. கரெக்டாக ஸோ நம்ம ஜெனரலாக எடுக்கும்போது எழுதணும் மோல் பை டெசிமீட்டர் கியூப் எழுதணும். கரெக்டாக நார்மலாக எழுதும்போது மோல் டெசிமீட்டர் இது சி உடைய யூனிட், கான்சன்ட்ரேஷன் உடைய யூனிட். லிட்டர் அப்படிங்கிறது சென்டிமீட்டர் எழுதக்கூட, லென்த் அப்படிங்கிறது சென்டிமீட்டர் கூட எழுதலாம் டெசிமீட்டர். இப்போ டெசிமீட்டர் அப்ளை பண்ணோம்னா எப்சிலான் ஈக்குவல் டு ஏ யூனிட் ப்ளஸ். கரெக்டாக ஸோ 1 சி யூனிட் என்னது மோல் டெசிமீட்டர் -3 இதுக்கு டெசிமீட்டர். கேன்சல் அவுட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எப்சிலான் ஈக்குவல் டு 1 மோல் டெசிமீட்டர் -2. இது மேலே கொண்டு வரும்போது எப்சிலான் ஈக்குவல் டு மோல் இன்வர்ஸ் டெசிமீட்டர். இதுதான் மோலார் எக்ஸ்டிங்ஷன் கோஎஃபிஷியன்ட் உடைய யூனிட். சரிங்களா? மோலார் எக்ஸ்டிங்ஷன் கோஎஃபிஷியன்ட் அக்கார்டிங் டு பியர் நம்பர்ஸில் படி இதுக்கு எல்லாத்துக்கும் யூனிட் தெரியும். சரிங்களா? அடுத்தது லிமிடேஷன்ஸ் ஆஃப் இதெல்லாம் முடிச்சுங்க. The limitations of Beer-Lambert's law. So, 3 point எழுதுங்க சும்மா சிம்பிளா. Point number 1. This law not obeyed. This law not obeyed. First point, when different forms of the point number 1, then different forms of the absorbing molecule, when different forms of the absorbing molecules are in equilibrium. The different forms of the absorbing molecule are in equilibrium in keto-enol tautomerism. In keto-enol tautomerism. Next, when fluorescent compounds are present, when fluorescent na the minnakuriya the ஒளிரும் compounds சொல்றாங்க இல்லையா, இந்த லூசிஃபைன் மாதிரியான compounds, அந்த மாதிரியான compounds இது அப்ளை பண்ணுங்க. When fluorescent compounds are present. Third, when solute and solvent forms complexes. When solute and solvent form a complexes. ஒரு ஐஃபன் போட்டு association or dissociation. Association அப்படின்னா அந்த நம்ம ஹைட்ரஜன் பாண்ட் நம்பர் 1 அந்த டைமரைசேஷன் கூட இருக்கும். Association or dissociation or dimerization. Association இருக்கு, இல்லைனா dissociation இல்லைனா dimerization. இதெல்லாம் எதனோட ஃபெயிலியர். அந்த ஃப்ளூரசன்ட் மாலிக்யூலுக்கு இது என்ன பண்ண முடியறதில்ல, பியர்-லாம்பர்ட்ஸ் லாவுடைய டைலூட் சொல்யூஷனாக இருக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா ஃப்ளூரசன்ட் மாலிக்யூல் அப்படிங்கிறது சிங்கிளேட் ட்ரிப்ளேட் அந்த மாதிரி ஸ்டேட்டுக்குலாம் போகும், ஜப்லான்ஸ்கி டயக்ராம் மாதிரி வர முடியாது. கரெக்டாக, அதனால் இந்த பியர்-லாம்பர்ட்ஸ் லாவில் அப்ளிகபிள் இல்லை. ரெண்டாவது கீட்டோ-ஈனால் டாட்டோமர்ஸ். ஏன் கீட்டோ-ஈனால் டாட்டோமர்ஸ்க்கு அப்ளிகபிள் இல்லைன்றாங்க? கீட்டோ-ஈனால் டாட்டோமரிசம் ஜென்ரலாக கீட்டோ-ஈனால் டாட்டோமரிசம் அப்படிங்கிறது இப்போ ஒரு கீட்டோனா
இது என்னது கீட்டோன். ஜெனரலாக டாட்டோமர்ஸ் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா கவனிங்க, இது வந்து பேசிக் மெடிக்கல் நடக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம். ஒரு கார்பனைல் காம்பவுண்டுக்கு நியரஸ்டாக இருக்கக்கூடிய கார்பன் ஜெனரலாகவே அதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த A double bond B system அல்லது A triple bond B system, அதாவது மல்டிபிள் பாண்ட் இருக்கக்கூடிய சிஸ்டம், அட்லீஸ்ட் பிரசன்ட் ஒன் ஆல்ஃபா ஹைட்ரஜன், ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும், அது sp3 கார்பனில் ஆர் கான்ஜுகேட்டட் ஆல்ஃபா 3 கார்பன் சொல்லுவாங்க. அப்போ இந்த sp2 கார்பன் பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ன கார்பன் sp3 கார்பன். எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கு, இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த ஹைட்ரஜனுக்கு பேர் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன், ஆல்ஃபா கார்பன், அதில் பிரசன்ட் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்போ ரெண்டு பக்கமே நமக்கு டாட்டோமர்ஸும் எடுக்கலாம். சப்போஸ் பேஸ் போடும்போது இந்த புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மாதிரி கிடைக்கும். டபுள் பாண்ட் ஓ புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் மைனஸ், இந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகும், இது ஓ மைனஸாக மாறும். திரும்ப அடுத்த டாட்டோமர்ஸும் அதனுடைய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஓ மைனஸ், இங்கே டபுள் பாண்ட் கிடைக்கும். வெளியே போன அந்த பேஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ண புரோட்டானை திரும்ப அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும், ஓஹெச்சாக மாறும். ஈன் ப்ளஸ் சால்ட், இட் இஸ் கால்டு ஈனால். சரிங்களா? இது பேர் என்னது? ஈனால் ஃபார்ம். இதுக்கு பேர் கீட்டோ ஃபார்ம். ஜென்ரலி கீட்டோ ஃபார்ம் இஸ் மோர் ஸ்டேபிள் கம்பேர்ட் டு த ஈனால். ஜென்ரலாக சொல்லும்போது கீட்டோன் மோர் ஸ்டேபிளா, ஈனால் மோர் ஸ்டேபிள்னா கீட்டோன் தான் மோர் ஸ்டேபிள். ரைட்டா? ஆனால் ஏன் டாட்டோமர்ஸ் பண்ணுறதுன்னா ஒரு ஃபார்ம் இன்னொரு ஃபார்மாக மாறிட்டே இருக்கும். நம்ம ஒரு ஃபார்மல் ஸ்டாண்டர்டாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த சொல்யூஷன் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனா இல்லை டைலூட் சொல்யூஷனா வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியும், அதனுடைய அப்சார்பிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்க முடியும். ஆனால் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? ஒன்று இப்படி இருக்கலாம். சரிங்களா? இதே கேட்டகரியில் கான்ஜுகேட்டட் sp3 கூட இருக்கலாம். இப்போ டபுள் பாண்ட் ஓ, இப்போ இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் எப்படி கீட்டோன் டாட்டோமர்ஸ் இருக்கும், இதெல்லாம் நம்ம 11th இருக்கு. இதில் என்ன நடக்கும் கீட்டோன் டாட்டோமர்ஸ்? இது கார்பனைல் காம்பவுண்ட் A double bond B system, இது sp2 தான் இது sp3 நெட் ஹைட்ரஜன் இருக்கும், அதுக்கு பேர் கான்ஜுகேட்டட் sp3 ஆல்ஃபா ஹைட்ரஜன். நீங்கள் ஒரே சொல்லி கூட ஆன்சர் எழுதலாம். இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இந்த மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் கூட மைக்ரேட் ஆகிறதோ, இந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகிறதோ, இல்லைன்னா இந்த ஹைட்ரஜன் இங்கே மைக்ரேட் ஆகிறதோ, இது மைக்ரேட் ஆகிறதோ டைரெக்டாக ஆன்சர் டாட்டோமர்ஸ் எழுதலாம். மெக்கானிசம் படி நம்ம எழுதலாம். கரெக்டா? சப்போஸ் இதில் எப்படி டாட்டோமர்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் ஒரு டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு பக்கத்தில் sp3 கார்பன் இல்லை, ஆனால் கான்ஜுகேட்டட் sp3 sp2 sp கார்பன் என்ன இருக்கு sp3. இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த பேஸ் OH மைனஸ் இங்கே இருக்கிற புரோட்டான் இருக்கு. இந்த sp3 என்ன பேருன்னா கான்ஜுகேட்டட் sp3 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இப்போ இந்த கார்பன் இருக்கிற புரோட்டான் சேர்த்தா அடுத்த ஸ்டெப் இந்த மாதிரி கிடைக்கும். டபுள் பாண்ட் ஓ இங்கே மைனஸ் கிடைக்கும். ஒன்று இந்த பாண்ட் இந்த பக்கம் மைக்ரேட் ஆனாலும் ரெசனன்ஸ் நடக்கும், இந்த பக்கம் மைக்ரேட் ஆனாலும் ரெசனன்ஸ் நடக்கும். இந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகிறதும், இந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகிறதும், இது ஓ மைனஸ் ஆகும். அடுத்த ஸ்டெப் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாட்டோமர்ஸும் ஃபார்ம் ஆகும். ஓ மைனஸ், இங்கே ஒரு டபுள் பாண்ட், இந்த பாண்ட் மைக்ரேட் அதுக்கப்புறம் இங்கே ஒரு டபுள் பாண்ட், ஆல்ரெடி ஒரு டபுள் பாண்ட். திரும்ப அந்த வெளியே போன புரோட்டான் என்ன பண்ணும், அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும், பீன் அடம்பார். இது என்ன கார்பன் இது sp3 கார்பன், நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஆமாம் இல்லையா? சரி, எது அரோமேட்டிக் இதில்? பீனால் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட். இது என்னது? அப்போ அரோமேட்டிக்காக நான் அரோமேட்டிக் எது மோர் ஸ்டேபிள்? அரோமேட்டிக் காம்பவுண்ட். அப்போ கீட்டோன் மோர் ஸ்டேபிள், ஈனால் மோர் ஸ்டேபிளா? ஈனால் தான் மோர் ஸ்டேபிள். பட் ஜென்ரலாக யார் மோர் ஸ்டேபிள்? கீட்டோன் தான் மோர் ஸ்டேபிள். சம் கேசஸில் ஒரு நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட் அரோமேட்டிக்காக மாறுது, ஒரு ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட் அரோமேட்டிக்காக மாறுது. எல்லாமே என்னது அது? அதனால தான் கீட்டோன் எப்பவுமே மோர் ஸ்டேபிள், ஈனால் எப்பவுமே மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜென்ரலி கீட்டோ ஃபார்ம் இஸ் மோர் ஸ்டேபிள். ரீசன் என்னன்னா, கார்பனுக்கு ஆக்சிஜன் இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய பாண்டுடைய எனர்ஜி ஆர்டர், கார்பனுக்கு இருக்கக்கூடிய ஈனாலில் CC டபுள் பாண்ட், கார்பனுக்கு இருக்கக்கூடிய மல்டிபிள் பாண்டுடைய எனர்ஜி, அதை கம்பேர் பண்ணும்போது எனர்ஜி அதிகம். சரிங்களா? அதனால தான் இந்த ஃபார்ம் வந்து மோர் ஸ்டேபிள் ஃபார்ம். இந்த பாண்ட் அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். கம்பேர் வந்து C டபுள் பாண்ட் C பிரேக் பண்ணுறதா, C டபுள் பாண்ட் O பிரேக் பண்ணுறது எது ஈஸி அப்படின்னா, இது கஷ்டம், இது ஈஸி. அதனால் இதை விட என்னது மோர் ஸ்டேபிள். ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, keto form is more stable compared to the E0. இது generally some casesல யாரும் more stable இருக்கலாம், E0 more stable இருக்கும். சொல்றது அதுதான் எக்ஸாம்பிள் தேவை. அதனால ஒரு டாட்டோமர்ஸ் ஒரு keto form E0 form மாறிட்டே இருக்கு. அதே மாதிரி இப்படி கூட நம்ம பார்ப்போம். சிம்பிளா ஓப்பன் காம்பவுண்ட் பார்க்கும்போது இது ஒரு ஓப்பன் காம்பவுண்ட், ரைட்டா? இப்படி கூட எடுத்துக்கலாம். ஒரு இங்க இருந்து டாட்டோமர்ஸ் பண்ணலாம், இங்க இருந்து டாட்டோமர்ஸ் பண்ணலாம். சப்போஸ் ஒரு ஐடிஸ் மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. இங்க ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஒன் ஃபார்ம் இல்லைனா பேஸ் டோட்டல் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு மைனஸ் டபுள் பாண்ட் ஃபார்ம், ஓ மைனஸ் ஃபார்ம் டாட்டோமரிசம். சரிங்களா? அப்போ டாட்டோமரிசம் அப்படின்னாவே ஒரு ஃபார்ம் இன்னொரு ஃபார்மாக மாறிட்டே இருக்குது. அதனால் என்ன பண்ண முடியாது, பிஎல் லாம்பர்ட்ஸில் விட. அப்போ ஒன்று இன்னொன்று மாறும்போது மோர் ஸ்டேபிளாக இருக்கிறது ஈஸியாக என்ன பண்ண முடியாது, நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ கீட்டோயினல் டாட்டோமரிசம் எது அப்சர்வ் பண்ணுறதில்ல, இந்த பிஎல் லாம்பர்ட்ஸில் வந்து அப்சர்வ் பண்ணுறது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் டிசோசியேஷன் அல்லது டைமரைசேஷன் அப்படின்னா, இப்போ ஒரு அசிட்டிக் ஆசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆல்ரெடி இதில் பார்க்குறோமா இல்லையா, CH3 C டபுள் பாண்ட் O ஒரு OH, அடுத்த காம்பவுண்டில் CH3 C டபுள் பாண்ட் O, அடுத்த காம்பவுண்டில் CH3 C டபுள் பாண்ட் O, 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 C டபுள் பாண்ட் O,
சி டபுள் பாண்ட் OH. இப்போ இது கூட OH இருக்குல்ல. இப்போ நம்ம டைமர் இருக்குமா, டைமரைசேஷன் அப்படின்னா ரிங் ஃபார்மேஷன். நம்ம போரிக் ஆசிட் இதுக்கு படிக்கலாம், ஹைட்ரஜன் பாண்டிங்கில் படிக்கலாமா இல்லையா? 2 அசிட்டிக் ஆசிட் சேர்ந்தால் ஒரு டைமரைசேஷன் கிடைக்கும், 2 போரிக் ஆசிட் சேர்ந்தால் ஒரு டைமரைசேஷன், 2 ஃபார்மிக் ஆசிட், 2 அசிட்டிக் ஆசிட், 2 பென்சோயிக் ஆசிட், இந்த மாதிரி ஆசிட்ஸ்லாம் சேரும்போது என்ன ஆகும்? ஒரு சைக்ளிசேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் டைமரைசேஷன் சொல்லுவோம். அந்த பாண்ட் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக அந்த பாண்ட் ஸ்ட்ராங்காக மாறும். அந்த பாண்ட் ஈஸியாக பிரேக் பண்ண முடியும். ஈஸியாக பிரேக் ஆனது என்ன பண்ண முடியும்? அந்த மாலிகூல்ஸில் இருக்கக்கூடிய அந்த மாலிகூல் எவ்வளோ அப்சர்வ் பண்ணுறது கண்டுபிடிக்க முடியும். ஆல்ரெடி டைட்டாக பயங்கர என்ன பண்ண முடியாது, அதனுடைய அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்க முடியாது. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று டைமரைசேஷன் ஆர் அசோசியேஷன் அல்லது கீட்டோ இனல் டாட்டோமெரிசம் இதில் என்ன பண்ண முடியாது, பியர்-லாம்பர்ட்ஸ் லாவில் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதெல்லாமே அதனுடைய வேரியஸ். சரிங்களா? கீட்டோ இனல் டாட்டோமெரிசம் சிம்பிளாக கீட்டோ இனல் டாட்டோமெரிசம் அல்லது அசோசியேஷன் அல்லது இன்னொரு ஃபஸ்ட் பண்ண சொல்லி ஃப்ளூரசன்ட் மாலிகூல் இதெல்லாமே பியர்-லாம்பர்ட்ஸ் லாவுடைய லிமிடேஷன். சரிங்களா?